அதனால தான் மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப யாராவது பார்த்தா அவன் பொறுப்பு இல்லாமல் இருக்கான் அப்படின்னு தோணுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை பிள்ளைகள்லாம் கொஞ்சம் ஹாப்பியாக எங்கேயாவது உட்காந்து ஒரு பேக்கரியில் உட்காந்து இல்லை ஒரு ஹோட்டலில் உட்காந்து 2 பசங்க 2 பிள்ளைங்க ஒரு 3-4 பசங்களாம் சேர்ந்து கேன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? சம்மந்தமே இல்லை. வாசலில் காரில் வந்து இறங்கி உட்காந்துட்டு ஏதோ ஒரு டீ நம்மளும் குடிச்சிக்கிட்டு இருப்போம். பாரு பொறுப்பே இல்லாமல் கேன்னு இழுச்சுக்கினே இருக்கானுங்க அப்படின்னு. ஏன் ஆத்திரம் வருதுன்னா, சிரிச்சா நாளைக்கு சோகமாயிருவாங்க, நீங்கள் பயப்படுறீங்க. மகிழ்ந்திருத்தல் தவறு என்று நமக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு. இல்லை, வாழ்தலின் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது தான். வெரி பர்பஸ் ஆஃப் லைஃப் இஸ் லிவிங். வாழ்றது தான் வாழ்க்கையுடைய முதல் நோக்கம். நமக்கு சிரிக்க பயம், மகிழ்ச்சியாக இருக்க பயம், ஆனந்தமாக இருக்க பயம், இருந்தால் மறுநாளைக்கு சிக்கலாயிருன்னு பயம். கல்யாண வீட்டில் நல்லது கெட்டதுகளில் காது குத்தில் ஃபங்க்ஷன்லாம் மீட் பண்ணுறப்ப சொந்தக்காரங்கெல்லாம் மீட் பண்ணி பேசுவீங்க. பேசி சிரித்து அப்படியே சிரித்து சில பேருக்கு கண்ணு தண்ணியே ஊற்றும். அப்போ அந்த கண்ணு தண்ணியை தொடச்சிட்டு ஒரு அம்மா சொல்லுவாங்க, அடே அப்பா அநியாயத்துக்கு சிரிச்சிட்டேன், நாளைக்கு என்ன போகும் தெரியல. ஏன் இன்னைக்கு சிரிச்சிட்டோம்னா நாளைக்கு நாள் மோசமாயிடும்.